அன்பு, அம்மாக்கு இப்ப எப்படி இருக்கு? பேசுறாங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லைக்கா, இப்போ நல்லா தான் இருக்காங்க. ஆனந்தி தான் கூடவே இருந்த அம்மாவை பார்த்துக்கிட்டா. ஆனந்தியால தான் அம்மா இவ்வளோ சீக்கிரம் குணமாகி வீட்டுக்கே வந்தாங்க. நாங்கெல்லாம் வரணும் தான் நினைச்சோம், ஆனா யாருமே போக கூடாதுன்னு கருணாகம் பிரச்சனை பண்ணிட்டாரு. மகேஷ் சார் கூட எங்களை வரதா சொன்னாரு, அதுக்கே விட மாட்டேன்னு சொல்லிட்டாரு. இல்லனா நேத்தே வந்து பார்த்திருப்போம். அந்த ஆளை பத்தி எனக்கு தெரியாதா? அதெல்லாம் நான் ஒன்றும் தப்பா நினைக்கவே இல்லை. நீங்க தேவையில்லாம வருத்தப்படாதீங்க. ஆமா, நான் முத்து ஒரு வேலையை அமைச்சிருந்தேனே, வந்துட்டானா? இன்னும் வரலையேனே. இத வந்துட்டேன்டா. சரி, நீங்களாம் போய் வேலையை பாருங்க, போங்க. என்னண்ணே, காலையிலேயே ரொம்ப சோர்வா இருக்கிற மாதிரி தெரியுது. பின்ன அந்த கருணாகரன் கிட்ட காலையில 9 மணில இருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும் மாட்டிட்டு சாவறதே பெரிய விஷயம். இதுல காலங்காத்தால ஸ்டாக் ரிப்போர்ட் எடுத்துட்டு போய் அந்த ஆள் வீட்டுல கொடுத்துருவான்னு சொல்லி அனுப்பி விட்டான். டேய், ஸ்டாக் ரிப்போர்ட் கொடுக்கறதுல உனக்கு என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனையா? ஐயோ, கருணாகமே பரவாயில்லடா. அங்க ஒரு கட்டுவிரியா இருக்கான் பாரு, இன்னா கடி கடிக்கிறான்டா. முத்தண்ணே, யாருண்ணே அந்த கட்டுவீரியன்? வேற யாரு? அதான் பெத்து வச்சிருக்கானே கருணாகரன் ஒரு புள்ளைய. அந்த விஷத்தை தான் சொல்றான். அவன்லாம் ஒரு புள்ளையா இல்ல தொல்லையானே தெரியல. அண்ணே, புள்ளைய தப்பு சொல்லாதேனே, பெத்தவக வளர்ப்பு அப்படி. ஒருவேளை நம்ம வீட்டுல தோசை சுட்டு கொடுத்தத பார்த்திருப்பானோ? டேய் மாப்ள, நம்ம பேசுனது காதல விழுந்திருக்குமாடா? கேட்டா சமாளிச்சுக்கலாம், அவசரப்பட்டு நீ ஏதாவது உளறி வச்சிடாத. சார் வாங்க சார் வாங்க. என்னடா முத்து, என்ன பத்தி ஏதோ பேசிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. ஐயா, அதெல்லாம் ஒண்ணு இல்லையே சார், நாங்க சும்மா வேலையை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். வேலையை பத்தி பேசுங்க, ஆனா வேலை எதுவும் செய்யாதீங்க. என்ன நீங்க 2 பேரும் அம்மா உயிரை காப்பாத்திட்டீங்க போல இருக்கு. எதையும் கேள்வி கேட்க ஆள் இல்லாம உங்க பாடு கொண்டாட்டம். எந்த ஊர்லடா தலையில அடிபட்டு 2 நாள்ல ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகுறாங்க? இப்ப என்ன சார் சொல்ல வரீங்க? அன்பு அம்மாவுக்கு அடிபடல, நாங்க பொய் சொல்றோம்னு சொல்றீங்களா? ஐயோ, நான் ஏமா அப்படிலாம் சொல்ல போறேன்? அம்மாவுக்கே அடிபட்டு இருந்தாலும் பரவாயில்ல, கம்பெனி வேலை தான் முக்கியம்னு 2 நாள்ல வேலைக்கு வந்திருக்கீங்களே. ஆஹா, உங்க கடமை உணர்ச்சியை பாராட்டாம இருக்க முடியாதுப்பா. உங்களெல்லாம் சந்தேகப்பட முடியுமாப்பா? நீங்க எவ்வளோ பெரிய ஆளு, எனக்கு எந்த சந்தேகமும் இல்லப்பா. மறுபடியும் உங்க வீட்டுல யாருக்கும் அடிபடாம பாத்துக்கங்க. என்னடா இந்த ஆள் இப்படி பேசிட்டு போறான், நீ வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? அதுக்குன்னு நேரம் வரும், அப்போ பார்த்துக்கலாம். சரி, போய் வேலையை பாருங்க. கல்யாணம் தொடாதீங்க. ஏன் அன்பு தொட வேணான்னு சொல்ற? அயன் பாக்ஸில் ஹெவியாக எர்த்து வருதுன்னு சொல்லி முத்துக்கிட்ட மாற்ற சொல்லியிருந்தேன். மாத்திரானா இல்லையான்னு தெரியல, இருங்க செக் பண்ணி பார்க்குறேன். என்னப்பா அன்பு, இப்படி அர்த்தாவுது? முத்து, முத்து இங்க வாடா. என்ன மாப்ள? ஏய், அயன் பாக்ஸில் ஹெவியாக எர்த்து வருது மாத்துன்னு சொல்லி 2 நாள் முன்னாடியே உன்ட்ட சொன்னேன்ல, இன்னும் மாத்தாம என்ன பண்ணிட்டு இருக்க? சாரி மாப்ள, அது 2 நாளா அயனிங் இல்லையா, இன்னைக்கு காலைல சீக்கிரம் வந்து மாத்திடலான்னு பார்த்தேன். அதுக்குள்ள நீ கருணாகரன் வீட்டுக்கு போக சொன்னியா, அங்க போன டென்ஷன்ல மறந்துட்ட மாப்ள. டேய், என்னடா சாதாரணமா சொல்ற? இப்ப மட்டும் நான் பார்க்காம இருந்திருந்தா கல்யாணம் அயன் பாக்ஸை கையில் எடுத்துருப்பாரு, ஹெவியா எடுத்து அடிச்சிருக்கோம்.
இப்படியா வேலை பார்ப்பாங்க? கல்யாணண்ணா, இது சரி பண்ற வரைக்கும் நீங்க அயன் பண்ண வேண்டாம், வேற ஏதாவது வேலை பாருங்க. வேற வேலை ஒண்ணும் இல்ல அன்பு. நேத்தே பீஸ் நான் கம்மி அயன் பண்ணிட்டேன்னு கருணாகரன் சார் கத்துன்னு கத்திட்டாரு. நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அன்பு. அண்ணா, எர்த்து ஹெவியா இருக்குண்ணே. அவர் கத்துவாருங்கிறதுக்காக நம்ம உயிரையா விட முடியும்? டேய், உடனே போய் வேற அயன் பாக்ஸ் எடுத்துப்பா போ. சரி மாப்பிள்ள. அண்ணா வெயிட் பண்ணுங்க, அயன் பாக்ஸ் வந்ததுக்கு அப்புறம் பண்ணா போதும். இல்ல அன்பு, இன்னைக்காவது நிறைய அயன் பண்ணணும் அன்பு. நீங்க கவலைப்படாதீங்கண்ணா, லஞ்ச் டைம்ல நான் பண்ணி தரேன், போதுமா? அது வரைக்கும் தொடாதீங்க, சரிங்களா? ம்.